அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷா ஸ்டப்ஸ். இன்றைக்கி ஊட்டி சீரீஸில் வந்து டே 3 தான் பார்க்க போகிறோம். டே 1 டே 2 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். டே 3 எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டபெட்டா போகலாம் அப்படின்ட்டு வந்து ஏறி பஸ்ஸில் உட்காந்தாச்சு. ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து தொட்டபெட்டா, அதாவது கோத்தகிரி பஸ்ஸில் ஏற சொன்னாங்க. கோத்தகிரி பஸ்ஸில் ஏறினா இடையிலே வந்து தொட்டபெட்டா வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பஸ்ஸை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன், சுற்றுப்பேருந்து. ஏன்னா நாங்கள் போன டிராஃபிக் டைமில் வந்து இந்த சுற்றுப்பேருந்து வரவே வராதுன்ட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு போனவங்களுக்கெல்லாம் இந்த சுற்றுலா பேருந்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எங்களுக்கான யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா நாங்கள் போன டைம் ரொம்ப ரஷ்ஷான டைமில் அந்த பஸ்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் தொட்டபெட்டாவை நோக்கி வந்து போய்கிட்டுருக்கோம். எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மலை ஏறுறது, இந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறது. நான் அந்தளவுக்கு நான் வந்து வெளியூர் இதுமாரி நான் போனதெல்லாம் கிடையாது. ஸோ வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. கரெக்டாக, அதாவது ஊட்டியிலேருந்து கோத்தகிரிக்கு வந்து ஒரு தொட்டபெட்டாவுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அந்த வர வியூஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூலாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் ஊட்டி வந்து மலை ஏறும்போது நைட் டைமு, அதனால வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ வந்து அதனால எனக்கு தெரியல நைட் டைமு பஸ்ஸில் போகும்போது. ஆனால் இப்போ வந்து டே டைமில் போகும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. நிஜமாகவே வந்து இந்த மலை மேலே ஓட்டுற வந்து எல்லா டிரைவருக்குமே சல்யூட் தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டேர்னிங்லையுமே அப்படி மோதுற மாதிரியே போகிறாங்க. மலையில் அப்படி தான் ஓட்டுவாங்க போல், என்னன்னு தெரில. எனக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப சின்ன ரோடாக, அதில் வந்து காரு ஒரு சைடு, பஸ்ஸு ஒரு சைடு, வேன் இப்படி வந்து போயிட்டு இருந்துச்சா, எனக்கு வந்து ரொம்பவே பயமாக இருந்தது. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா அங்கங்கே நின்று தான் போணுச்சு. இது வந்து லோக்கல் பஸ்ஸு. ஒரு 25 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வளைவுலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. எனக்கு ரொம்பவே த்ரில்லாக இருந்தது. ரொம்ப பயமாக இருந்தது. ஒவ்வொரு தடையும் வளையும் போதும் அங்கே ஆப்போசிட்டில் ஏதாவது வேணு கார் வரும்போது மோதிருமோன்னு அப்படியே அல்லானே அப்படியே பிடிச்சிட்டே உட்காந்துருந்தேன். நைட் டைமில் எனக்கு அவ்வளோவா தெரியல. டே டைம் போகும்போது எனக்கு ரொம்ப அப்படியே பயமாக இருந்தது இந்த மலை மேலே ஏறும் போதெல்லாம். ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குது. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து கொஞ்சம் அப்படியே குளிராக இருந்தது. பட் டே டைமில் வந்து சரியான வெயில். ஆனால் இப்போ வந்து ஊட்டிக்கு கொடைக்கானல்லாம் பாஸ் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நல்ல வேளை நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து போயிட்டு வந்தாச்சு. ஸோ அப்லோட் பண்ண டைமே இல்லை. ரொம்ப பிஸியான ஷெடியூலாக எனக்கு போயிட்டுருக்கிறதுனால ஸோ இப்போ தான் வந்து டைமே கிடச்சிது இது அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குது பஸ்ஸு. ஸோ அந்த மலை ஏறும் போதெல்லாம் அந்த வியூலாம் வந்து செமையாக இருந்தது. ஒவ்வொரு டைமும் நம்ம மேலே போகும்போது கீழெல்லாம் அப்படியே வீடெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து கீழே வீடு எல்லாம் தனிச்சு இருக்கும்போது நம்ம மேலே இருக்கும்போது எங்கே விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே இருந்தது மலை மேலே ஏறும் போதெல்லாம். போக போக இந்த டீ பிளான்டேஷன்லாம் வந்துருச்சு. பார்க்க நல்லா இருந்தது. ஒரு சில டீ பிளான்டேஷனுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க போல். ஒரு சிலது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க போல். அதனால் நாங்கள் வந்து டீ எஸ்டேட் அப்படின்னு தனியாக வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தது. அங்கே தான் வந்து நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அப்படியே மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் வந்து தொட்டபெட்டா தான் போகணும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹைலைட். இதுக்கு தான் நான் பஸ்ஸே வந்து வேணான்னு சொல்கிறது. ஏன்னா பஸ்ஸில் போகும்போது அந்த மலை மேலே ஏறுது அதெல்லாம் தாண்டி நாங்கள் என்ன அங்கே மிஸ்டேக் பண்ணோம்னா, தொட்டபெட்டா அப்படிங்கிற ஏரியா வந்ததும் இறங்காமல் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயாச்சு. அதாவது கோத்தகிரி பாதியில் போய் வந்து இறங்கியாச்சு. என்னடா நான் வந்து தொட்டபெட்டாவே இன்னும் காணோம். இத்தனைக்கும் நான் வந்து க்ளோஸ்அப்பில் அந்த தொட்டபெட்டாங்கிற போஸ்ட்டை வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்து அந்த ஸ்டாப்பிங்கே நாங்கள் மறந்தாச்சு. தொட்டபெட்டாங்கிற ஸ்டாப்பில் இறங்காமல் அதை தாண்டி வந்து ரொம்ப தூரம் போயாச்சு. அதுக்கு பிறகு வந்து
என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து கூப்பிட்றாங்க, "ஏய் தொட்டபெட்டாவே வரவே இல்ல. நம்ம 1 மணி நேரம் போய்க்கிட்டே இருக்கோமே!" அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டதுக்கு அந்த பஸ்ஸில உள்ளவங்கலாம் சொல்றாங்க, "தொட்டபெட்டா எங்கேயோ போயிருச்சு. நீங்க எங்க போறீங்க?" அப்படிங்கிறாங்க. ரொம்ப காமெடியா போச்சு. அது இல்லாம ரொம்ப வந்து இதாயிடுச்சு. ஏன்னா தெரியாத இடம் எங்கடா போறது, வைக்கிறது அப்படின்னு சொல்லி, கோத்தகிரி போற பாதி வழியிலேயே நாங்க இறங்கிட்டோம் அடுத்த பஸ்ஸுக்கு. ஏன்னா நாங்க தொட்டபெட்டா ஸ்டாப்ப வந்து மிஸ் பண்ணிட்டோம். தெரியல அதுதான் தொட்டபெட்டா அப்படின்ட்டுன்னு. இது 1 மணி நேரமா போன பிறகு தான் எங்களுக்கே டவுட் வந்துச்சு. என்னடா 25 மினிட்ஸ்ன்னு சொன்னாங்களே! தொட்டபெட்டாவ தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுச்சு. அந்த பஸ்ல உள்ளவங்க சொல்லி தான் தெரியும். ஸோ வந்து வழியில வந்து இறங்கியாச்சு. ஏன்னா அடுத்த பஸ்ஸுக்கு போறதுக்கு திருப்பி ரிட்டர்ன் தொட்டபெட்டா போகணும்ல. ஸோ வந்து வழியிலே இறங்கிட்டோம் நாங்க. இறங்கி அங்க இருக்க கொஞ்சம் ஃபோட்டோ, வீடியோ ஷூட்லாம் எல்லாம் பண்ணிட்டு, கொஞ்சம் அப்படியே சும்மா வியூவெல்லாம் வந்து பார்த்துட்டு, அதுக்கு பிறகு அடுத்து பஸ்ஸு வர வரையும் வெயிட் பண்ணோம். தொட்டபெட்டா போறதுக்கு. ஒரு 1 1/2 மணி நேரம் அங்க உட்காந்துட்டு அதுக்கு பிறகு தான் போனோம். இதோட இந்த வ்ளாக் வந்தா எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.